ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, மோடி 3.0, அதாவது பாஜக அமைப்பு செயலராக இருந்த ஒருத்தர் அதில் இருந்து 3வது முறையாக பிரதமர் ஆகியிருக்காரு. அந்த கால தொடர்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசியல் வரலாற்றில் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு யாரும் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருந்தது இல்லை. அப்படிங்கிற அந்த வரலாற்றை பிரதமர் மோடி மாற்றி காட்டியிருக்காரு. நாட்டின் பிரதமராக 3வது முறையாக தேர்வாகியுள்ள அவர் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து அரசியலுக்கு வந்தவர். அரசியல் பின்புலம் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்த மோடி இந்தியாவின் பிரதமர் பதவியை தொடர்ந்து 3வது முறையாக இருக்கும் அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்காரு. தேசம் சுதந்திரம் பெற்ற பிறகு ஒருவர் தொடர்ந்து 3 முறை பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பெருமை ஜவஹர்லால் நேருவுக்கு மட்டுமே இருந்தது. அந்த வரலாற்றில் பிரதமர் மோடியும் தன்னை இணைச்சு கொண்டிருக்காரு. குஜராத்தின் பத் நகரில் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி முல்சந்த் மோடி ஹீராபென் தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்தவர் தான் நரேந்திர மோடி. வத்கர் நகர் ரயில் நிலையத்தில் தேநீர் விற்கும் சாதாரண நபராக இருந்த முல்சந்த் மோடிக்கு அவரது மகனான மோடி அவ்வப்போது தேநீரை ரயில்களுக்கு கொண்டு சென்று விற்க உதவி செஞ்சிருக்காரு. குடும்பத்தில் 5 மகன்கள் மற்றும் ஒரு மகளின் உணவு தேவையை சமாளிக்க மோடியின் தாயார் ஹீராபென் பிற வீடுகளில் சென்று பணியாற்றியும் உள்ளார். பள்ளி பருவத்தில் சராசரி மாணவனாக திகழ்ந்த நரேந்திர மோடி பள்ளி அளவிலான நாடகங்களில் நடித்ததுடன் பேச்சு போட்டியிலும் பங்கேற்று பல பரிசுகளையும் பெற்றிருக்காரு. இருப்பினும் அரசியல் தொடர்பே இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த மோடிக்கு அரசியல் ரீதியான ஈர்ப்பை ஏற்படுத்தியது ஆர்எஸ்எஸ் இயக்கம்தான். தனது 8வது வயதில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்ந்த மோடி ராமகிருஷ்ணா மிஷன் சார்பில் நடத்தப்பட்ட பேலூர் மடத்தில் சில வாரங்கள் தங்கியிருந்த போது ஆன்மீகம் மீதான ஈடுபாடு அவருக்கு ஏற்பட்டதாலும் பின்னர் 1960கள் இறுதியில் ஆர்எஸ்எஸ் நிரந்தர உறுப்பினராக இணைந்த மோடியின் வீடா மணி நகரில் உள்ள ஆர்எஸ்எஸ் அலுவலகம் மாறியது. ஊழல் அரசுக்கு எதிரான பரப்புரைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மோடி 1975ஆம் ஆண்டு அவசர நிலை காலகட்டத்தில் தனது அடையாளத்தை மாற்றிக்கொண்டு சில காலமும் வாழ்ந்தார். அப்போது அவருக்கு ஆர்எஸ்எஸ் தரப்பில் வழங்கப்பட்ட பணி என்பது சிறையில் உள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர்களின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதுதான். பின்னர் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பல பதவிகளை வகித்த மோடியின் ஒருங்கிணைப்பு திறமையை பார்த்த எல்.கே. அத்வானி அவரை பாஜகவின் அமைப்புச் செயலராக 1987 நியமிக்கிறார். 1990ஆம் ஆண்டு அத்வானியின் ரத யாத்திரைக்கான வியூகத்தை வகுத்து கொடுத்த மோடி கட்சியின் தேசிய செயலாளராகவும் 1991 நியமிக்கப்படுறாரு. குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்ற பாஜக சட்டமன்ற தேர்தலில் முத்திரை பெற்றது. இதன் மூலம் கேசுபாய் பட்டேல் குஜராத் முதலமைச்சர் ஆனார். அதன் பின் குஜராத் அமைச்சரவை கூட்டங்களில் பங்கேற்ற மோடி அரசியல் ரீதியாகவும் தவிர்க்க முடியாத நபராகவும் உருவெடுத்தார். பின்னர் பல்வேறு அரசியல் சூழல் மாற்றங்களால் அவ்வப்போது பிரதமர் வாஜ்பாய் பரிந்துரையின் பேரில் கேசுபாய் பட்டேலுக்கு பதிலாக குஜராத் முதலமைச்சராக 2001ஆம் ஆண்டு மோடி நியமிக்கப்படுறாரு. 2002ஆம் ஆண்டு கோத்ரா கலவர சம்பவத்தில் வன்முறையாளர்கள் கட்டுப்படுத்தவில்லை என மோடி மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. சுதந்திர இந்தியாவில் மிக கொடூரமான வகுப்புவாத கலவரம் அப்படின்னு அதை வர்ணிக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக 2007, 2012ஆம் ஆண்டுகளில் நடந்த குஜராத் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மாநில முதலமைச்சராக பணியை தொடர்ந்த மோடி 2013ஆம் ஆண்டு செப்டம்பரில் பிரதமர் வேட்பாளராக பாரதிய ஜனதா தேசிய செயற்குழுவால் அறிவிக்கப்படுறாரு. அப்போது முதல் இப்போது வரை பாஜகவிற்கு அடுத்த பிரதமர் வேட்பாளர் பற்றிய சிந்தனையே ஏற்படாத அளவிற்கு பிரதமர் மோடி தனது அரசியல் ஆளுமையை வலிமையான தலைவர் என்ற உணர்வையும் கட்சி தலைவர்கள் மனதில் பதிய வச்சிட்டாரு. 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக இந்திய பிரதமராக மோடி பதவியேற்ற போது ஜவஹர்லால் நேருக்கு பிறகு அவர்தான் தொடர்ந்து 3வது முறை இந்தியாவின் பிரதமராக பதவியேற்கப் போகிறார் என்பதை யாரும் உணர்ந்திருக்கவில்லை. ஆனால் அந்த வரலாற்றை பிரதமர் மோடி தற்போது நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். மோடி 2.0 முடிஞ்சு மோடி இப்போ 3.0 3வது முறையாக ஜவஹர்லால் நேருக்கு அடுத்து இந்தியாவில் பதவியேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.